நம்ம இப்போது பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் கடுகு நல்லா வெறும் கடாயில் போட்டு பொரியிற வரைக்கும் வறுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: புளியை மட்டும் எடுத்து சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். அது அப்படியே கொதிக்கிட்டோம். கொதிச்சிடுச்சா, நம்மளுக்கு ஊறுகாய்க்கு ஃபுல் தண்ணியே அந்த கொதிக்கிற தண்ணி தான். கடுகு இப்போ வெடிக்குது. வெறும் கடாயில் போட்டு கடுகு வெடிக்குது. நல்லா வெடிக்குதா? கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குவோம். நம்ம ஒரு 3 பூண்டு வச்சு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி போட்டு தான் நம்ம செய்கிறோம். அதுவே நம்மளுக்கு எவ்வளோ ஊறுகாய் கிடைக்க போகுது பாருங்களேன். இப்போது 1 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் வெந்தயமும். நம்ம கடையில் வாங்குகிற ஒரு பாட்டில் ஊறுகாய் கிடைக்கும். அதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். கடாயை வச்சு நம்ம ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றினா போதும். ஒரு கரண்டி எண்ணெய் போதும். போட்டு அதில் அந்த பூண்டை போட்டதும் கப்புன்னு மூடிடுங்க. ஏன்னா பூண்டு டமால் டிமில்னு வெடிக்கும். டப்புன்னு மூடிடுங்க. கொஞ்ச நேரம் போட்டு திறந்தால் பூண்டு சிவந்திருக்கும். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு திறங்க, ஏன்னா பூண்டு வெடிக்கும். இப்போ அந்த பூண்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் அப்படியே ஊற்றினா கூட பரவாயில்ல. இது நம்ம பொடி பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயே புளி போடணும். பூண்டு போட்டு புளி போடணும். நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சோம் இல்லையா, வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. நான் கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம புளி தண்ணி சூடு இல்லையா, அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு அந்த சுடு தண்ணி தான் ஊற்றணும். நல்லா அரைச்சிட்டோம். இப்போது கடாயில் அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, பூண்டு எடுத்துட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கடுகு போட்டு பொரிட்டோம். நம்ம கொஞ்சம் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம அதுக்குள்ளார 2 பல்லு பூண்டும் கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் கையில் வச்சுருப்போம். கடுகு பொரிஞ்சதும் அதை போடலாம். போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச விழுதை அதில் போட்டுருவோம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கணும். ஸ்டவ் சிம்லேயே வச்சு அந்த அரைச்சதெல்லாம் நெடி வரும் இல்லையா, அதுக்கோசம் அப்படியே துழவிக்கினே இருப்போம். ஊறுகாய் பக்கம் வரும் பாருங்களேன். நம்ம இந்த பொடி போடுறோம். ஊறுகாய் பக்கம் வரும். இப்போது நம்ம கொஞ்சம் துழவிக்கினே இருந்தோம்னா கடாயில் ஒட்டவே ஒட்டாது. கடாயில் ஒட்டாமல் ஊறுகாய் அப்படியே தனியாக வந்துடும். ரொம்ப நேரம் தொழுனா கருகி போயிடும். லைட்டாக தொழுவி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு இந்த கடாயில் ஒட்டாத வர பக்குவம் தான். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற வரைக்கும். இப்போ வந்துருச்சு பாருங்கள், அந்த பக்கம் வந்துருச்சா.
அவ்வளோதான், சூப்பரான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகுது. நம்ம ஊற்றின தண்ணி சுண்டிடுச்சு. சுண்டி நல்லா ஊறுகாய் பக்கம் அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சூப்பராக வந்துடுச்சு. நம்ம ஒரு கரண்டி எண்ணெய் போதும், ரொம்பலாம் வேண்டாம். ஒரு ஊறுகாய் செஞ்சால் கூட 2 நாளைக்குள்ளே வச்சு காலி பண்ணிவிடுங்க. எதுக்கு வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் வச்சு சாப்பிட்டு அது ஹெல்த்துக்கு எதனா ஆகிறதுக்கு பழைய எண்ணெய் ஊறுகாயெலாம் பழசாகி எதுக்கு? 2 நாளைக்கு தேவையான நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி இதுவும் ஒரு டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டெய்லி 2 நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஊறுகாய் பக்கம் வந்துருச்சு, ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. வேறு ஏனத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சா பாருங்கள், சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. செம்ம ஊறுகாய், பூண்டு ஊறுகாய். டேஸ்ட்டு செம்ம ஓவராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கே பிடிக்கும்.